இப்போ ஸ்க்ரீன் வந்துக்குதா? ஓ ம். ஹைர். போன கிளாஸ்ல நாங்க வசனங்களாக ஓதுறது தான் எங்களோட பாடம் வந்து பார்த்தோம், அப்படிதானே? ஓ ம். அதுக்கு முன்னால சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்காண்டு நீ சொல்லணும். உங்களோட ஸ்க்ரீன்ல வாரதுகளை பார்த்துட்டு சொல்லுங்க. ஆஹ், இந்த அடையாளம் எல்லாம் தெரிந்தானே உங்களுக்கு? பேரெல்லாம் ஓ இந்த ஓ பேர்ல இந்த பேர்ல தெரிந்தானே? ஓ ம். ரைட். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டாட் ஒன்று போட்டுக்கிறேன், சரியா? பாக்ஸ் ம், இதான். உங்களோட ஸ்க்ரீன்ல பாக்ஸ் ஒன்று வந்து இதா புஷ்பா? ஓ வந்து வண்டிக்கு. இதில் ஒவ்வொன்றா வர வர சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட ஸ்க்ரீன் வர வர சொல்லி கொண்டு போகணுமா? ம், ம். வரலையா உண்டும்? வண்டிக்கு. அப்போ செல் இல்லை, கஷ்டமா சொல்றேன். நான் சொல்லி காட்டவா அப்படின்னு? கதா. ம். ம், சொல்லுங்க சொல்லுங்க. கதா. ம். கஸ்ரத்துன். ம். ம், ஃபத் லம்மத்துன். இல்லை, நான் வரேன். இப்போ இதில் இதான அந்த சார்ட். ஓ ஓகே, இந்த சார்ட்டில் பேரை கவனம் பார்த்துக்கணுமா? பேர் மாற்றப்படாது. இதுல பேர் என்ன? இது மூணுடையும் பேர் என்ன? வட்டம் போட்டிக்கிறது. ஃபத்ஹத்துன் ம். கஸ்ரத்துன் லம்மத்துன். ஆ, அடையாளம் எப்படி இருக்குது? ஒரு கோடு தான் வந்தீங்கன்னா பேரை மாற்றப்படாது. கஸ்ரத்துனுக்கும் ம், ஒரு கோடு கீழே லம்மத்துன். இதான் லம்மத்துன் அடையாளமா? நான் ம், திருப்பி அவங்களோட சாட்டை போட்டா திருப்பி குழம்பப்படாது. இது மூணுல இருந்து தான் அடுத்து எல்லாம் வந்திக்கிற. சரியா? ம். ரெண்டாவது பாருங்க. இந்த ஒரு கோடு இங்க டபுளா மாறிக்குது. இப்ப டபுளா மாறினா பேர் எப்படி மாறுது? ஃபத்ஹத்தைன் ம். கஸ்ரத்தைன் லம்மத்தைன். இதுலயும் டபுள் தான் நிக்குதா? பாருங்க, இப்படி ஒண்ணு வந்திக்கிற, அதுக்கு பிறகு இப்படி ஒன்று இன்னொரு போய்க்கிற. ம், டபுளா தான் வந்திக்குது. பேர் என்ன? துன் என்றது லம்ம. துன் என்றது லம்ம. தைன். தைன் என்று மாறி சும்மா லம்மா கஷ்டா பத்துக்கான்னு சொல்லப்படாது பேரு, சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு பத்ஹத்துன், ம், அது பத்ஹத்தைன். என்ன? பத்ஹத்தைன் என்று மாறுது. மூணாவது பாருங்க, கவனம் பார்த்துக்கணும். அதுவும் இந்த பத்ஹத்துன்னுங்கிறது எப்படி மாறிக்குது? மத்து. எப்படி எழுத்து வடிவம் எப்படி மாறி? அடையாளம். நே நேரா வந்திக்குது. அப்ப நேரா வந்தா நே கஸ்ரு மத்து. சரியா? கஸ்ரு மத்து எப்படி வந்திக்குது கீழுக்கு? கீழுக்கு ஒரு கோடு. கோடுன்னு வந்திக்குது. அப்ப கஸ்ரத்துன்னுண்டா சரிஞ்சு வரும். கஸ்ரு மத்து என்றா என்ன செய்யணும்? நேராக. நேரா வரணும். நேராக. லம்மத்துன்னு எப்படி வந்திக்குது? லம்மு மத்து எப்படி இருக்குது? என்ன வித்தியாசம்? மாறி வந்திக்கு. தலைகீழாக மாறி வந்திக்குது. லம்மத்துன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வரும். அது அப்படியோ தலைகீழா மாத்தினா என்னது? லம்மு மத்து. லம்மு மத்து. இது ரெண்டு அடையாளமும் குழப்பிக் கொள்ளப்படாது, தனியே தான் வரும். சரியா? இது பிரச்சனை இல்லையே, டவுட் இல்லையே, கிளியரே, பிரச்சனை இல்லை, இது இப்படி தான் வரும். ஓ அப்ப நீங்க சொன்ன பேருங்க ஃபத்துஹா, கஸ்ரா, லம்மான்னு சில பேர் சொன்ன எங்க அது? ஆ அது பேர் என்னடால்? ம், அந்த பேரு காணாம பார்த்துக்கோங்க. இதுல இது மூணுக்கும் சொல்ற ஒரு பொதுவான பேர் தான் ஃபத்துஹாங்கிறது. இது மூன்று சொல்லையும் பாருங்க, ஃபத்துஹான்னு ம். சொல்லிக்குதா? ஓ
ஆ அப்ப அந்த ஃபத்ஹாங்கிறது மூணு, மூணுல எதுக்கு ஃபத்ஹான்னு சொல்லணும். மூணுல எதுவுமே ம். ஃபத்ஹா தான். அப்ப ஃபத்ஹான்னு சும்மா ஒரு ஒன்றை குறிப்பிட்டு கேட்டு நீங்க ஃபத்ஹான்னு சொல்லப்படாது. அப்படி சொன்னா எங்களுக்கு அடையாளம் சரியா தெரியாது. ஓத போக கஷ்டப்படுவீங்க. பின்னுக்கால இந்த அடையாளங்கிற பேர்கள் உங்களுக்கு ஓதுறதுக்கு தேவைப்படும். ஓதுறதுக்கு பின்னுக்கால கஸ்ராங்கிறத பேரம் கஸ்ரு அல்லது கஸ்ரா என்று சொல்றதெல்லாம் இது மூணுடையும் காமன் தான். கஸ்ரு அல்லது கஸ்ரத்துன், சாரி கஸ்ரா அல்லது கஸ்ரு என்றதெல்லாம் இது மூணுடையும் ஒரு காமனான பேர். இப்ப ரெண்டையுமே கஸ்ரா கஸ்ரான் இது ஒன்றுல கஸ்ரு வந்துக்குது. அப்போ ம். கஸ்ராங்கிறது சொல்லக்கூடாத பெயர். கஸ்ரத்துன் அல்லது கஸ்ரத்தைன் அல்லது கஸ்ருமத்து. லம்மாவும் அதே போலதான். லம்மு அல்லது லம்மா என்கிறதும் மூணுக்கும் லம்மத்துன், லம்மத்தைன், லம்முமத்து மூன்றுக்குமான பொதுவான பெயர். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் பொதுவான பெயரா கேட்டேன். ஓ. ஆ சாட்ல போட்டு கத்த கேட்கக்குள்ள பொதுவான பெயர் கேட்குற அப்படி இல்லையே. இந்த சாட்லைக்கு எதுவும் பொதுவான பெயர் இல்லை இப்ப. இல்ல. இல்ல. இப்ப இந்த சாட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லி காட்டுன்னா அது பிறகு நீங்க ட்ரை பண்ணுங்க சரியா. இதுல ம். அவசரப்படாம வரணும். ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைன், லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். சரியா அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடப்படாது. டென்ஷன் ஆகிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கப்படாது. மொத்தம் எத்தனை பாக்ஸ் இதுல? எத்தனை பாக்ஸ்? 21. ஆ 21 பாக்ஸ். நீங்க 21ல 19 சரி எடுக்கணும். அப்பதான் இந்த பாடத்துல உங்களுக்கு முழுமையாக தெரியும் என்று அர்த்தம். ரெண்டு பேரை விடலாம். ரெண்டு ம். மிஸ்டேக் ஆகலாம். சரி அந்த மிஸ்டேக் ஆகிற என்னங்கிறது மொத்த 4 வகையில் உங்களோட மிஸ்டேக்கை நான் பிழை போடுவேன். நான் பிழை பிடிப்பேன் 4 தான். ம். முதலாவது பிழை என்னென்றால் ஒன்றை நீங்க தலைகீழா மாறி செல்றது. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல என்ன வந்து இது லம். பாத்தீங்களா பாத்தீங்களா லம் என்ன வந்து இது ஆ லம்மு வந்து நல்லா பாருங்க இப்படி எல்லாம் மது வரும்னு சொல்லி எங்க சாட். ஆ இப்படி எல்லாம் மது வரும். பத்து வந்து ஆ எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற. இங்க பாருங்க மேலுக்கு வர எல்லாத்துக்குமே பொதுவான பேர் என்ன? ஃபத்ஹு அப்படிதானே. ஓ. அந்த ஃபத்ஹுக்கு பக்கத்துல சேர்க்க வேண்டிய சேர்த்துக்கொண்டா சரி. இது வந்தா மத்து, டபுள் வந்தா தை, சிங்கிளா வந்தா துன். நேரா வந்தா மத்து, டபுள் வந்தா தைன், சிங்கிளா வந்தா துன் ரெண்டு பக்கத்துல இருந்து சொல்லு தூக்கி போட்டுக்கொண்டா சரி. சின்ன வேலை. கீழுக்கு வர்றதெல்லாம் கஸ்ரு என்று பெயர் வருது. அது பக்கத்துல வாரத்தை தூக்கி போட்டு கொள்ளணும். அதே மாதிரி ஆ. இந்த மாதிரி அடையாளம் வரையெல்லாம் லம்முன்னு வந்துடும். லம்மா லம்முன்னு வரும். பக்கத்துல தேவையானதை தூக்கி போட்டு கொள்ளணும் எதுன்னு சொல்லி. சரி இப்ப விஷயத்துக்கு வாங்க. முதலாவதுல இப்ப என்ன? ஆ. இப்ப சொன்னீங்களே தலையில மாறி சொன்னீங்களே என்ன வந்து ஃபத்ஹ மத்துக்கு லம்மு மத்துன்னு சொன்னீங்க அப்படிதானே. அப்படி செல்றது முதலாவது ஓ. பிழை. ரெண்டாவது எது பிழைன்னு சொன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து ரெண்டு முறை சொல்லப்படாது. இப்ப இந்த பாக்ஸ்ல செல்ற நேரம் இது என்ன ரெண்டாவது வந்துக்கிறது? ம். கஷ்டத்தை. ஆ கஸ்ரத்தை இப்படி தெளிவா சொல்லிடணும், உறுதியா சொல்லணும். கஸ்ரு, கஸ்ரா, கஸ்ரத்தைன், கஸ்ருமத்து, கஸ்ரத்தைன் ரெண்டு ஒரே ஆ. பாக்ஸுக்குள்ள ஒரு தடவைக்கு மேல செல்லப்படாது. கண்ணால பார்த்துட்டு சைடு போகணும். மூணாவது இப்ப நீங்க எப்படி பழகுவீங்க வீட்டில் பிராக்டிஸ் பண்ணுற அப்படி தானே. ஃபத்ஹு தைன், ஃபத்ஹு ஓ.
மத்து எடுத்து நான் பழகுறீங்க. இந்த இடத்துல கெப் எடுக்கப்படாது, ரெண்டையும் பிரிச்சு சொல்லப்படாது. கேட்ட நேரத்துல எதையுமே பிரிச்சு சொல்லப்படாது. எப்படின்னா இப்போ மூணாவது ஃபார் எக்ஸாம்பிள் முதலாவது வந்து இது, ரெண்டாவது கஸ்ர தைன் வந்துட்டு மூணாவது வார நேரம் லம்மு தைன் என்று பிரிச்சு சொல்லப்படாது ரெண்டையும். லம்ம தைன் அப்படி பிரிச்சா பிழை. மூணாவது இல்லையா? வாரது என்ன? கஸ்ரு மத்து, கஸ்ரு மத்து, ஃபத தைன், லம்மா துன், கஸ்ரா துன், இப்படி பிரிக்கப்படாது. சரியா? நாலாவது டிலே ஆகக்கூடாது. இப்ப வாரது வந்து லம்மு மத்து. லம்மு மத்து சொல்லல, நீங்க அதுக்கு போல சுக்கூன் வருது, சுக்கூனி சொல்லல, உங்க பத்தகத்துன்னு வந்துட்டு அப்படி என்றால் இது ரெண்டும் பிழையாக நாங்க சொல்லுவோம். டிலே ஆகப்படாது. டிலே ஆகப்படாது, ஓடையும் படாது. அப்படிதானே? வர வரதான் சொல்லணும். நான் எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டிக்கிறேன். இல்லைங்கண்ணா? அஷ்பாக் விளங்கி நான் சொன்னது நான் சவுண்ட் கேட்டுச்சா? சரி. என்ன விளங்கிச்சு? சொல்லுங்க அப்ப நாலு பிழையும் என்னன்னு சொல்லி. ஓ, இன ரெண்டு வந்தா அது விட்டுட்டு போனா அது பிள்ளை ரெண்டும். ஆ, ரெண்டு ரெண்டு வந்து அவுட்டு போன பிழையல்ல. கவனமாக விளங்கி கொள்ளணும். ரெண்டு வந்து விட்டு போன பிழையல்ல. லேட் ஆகினா பிழை. உங்களோட பாக்ஸ் உங்களோட ஸ்க்ரீனில் ஒவ்வொன்றா தான் வரும். எல்லாம் ஒரேடியாக வராது. இந்த இந்த ஒர்க் அப்படி ம், ஒரேடியாக வந்து புலாது. சரியா? ஒவ்வொன்றா தான் வரும். நீங்கள் வர வர என்ன செய்யணும்? குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வருகின்ற டைமில் உங்களோட கண்ணால் நீங்கள் பார்த்து ம், அதை சொல்லி கொண்டு போகணும். ம், இது பாடமாக்கிட்டு வரப்படாது. சரியா? இதை பாடமாக்கிட்டு வர்றது பிழை. கண்ணால பார்க்குற நேரம் இதான் அடையாளம் என்று ம், சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? கவனமா இந்த சார்ட்டை படிச்சுக்கணும், விளங்கிக்கொள்ளணும். மேலுக்கு வந்தா ஃபத்ஹா, கீழுக்கு வரதெல்லாம் கஸ்ரா, மேலுக்கு வரையெல்லாம் லம்மா. லம்மாங்கிறது பொதுவான பெயர், கஸ்ராங்கிறதும் பொதுவான பெயர், ஃபத்ஹாங்கிறதும் பொதுவான பெயர். அந்த ஃபத்ஹாக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு பகுதியை சேர்க்க வேண்டியது. சேர்க்க வேண்டியது ஃபத்ஹ் மத்துன்னு சேர்க்கலாம், தைன் என்று சேர்க்கலாம், துண்ணையும் சேர்க்கலாம். எது எது வருதோ அந்தந்த இடங்களுக்கு நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் சேர்க்கணும். சேர்த்து தான் அடையாளத்தில் சொல்லி பழகணும் என்று சொல்லி அந்த சார்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு பின்னால் இந்த சார்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். ம், இந்த நாலு பிழைக்குள்ளாலே மாட்டாமல், நாலு பிழையில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் ஆகலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ம், ரெண்டு பிழை எடுக்கலாம். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆகுறீங்கன்னா அந்த ஒரு பிழை. இன்னொரு ம், இடத்துல வாரீங்க, கஷ்டப்பட்டு மாறி சொல்லிட்டீங்க, அதுவும் ஓகே. அதுக்கு மேலே போகல அது. ம், சரியா? இந்த சார்ட் உங்களுக்கு கிளியரண்டா தான் எங்கட ம், இது. இந்த ம், சார்ட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் ம், எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கான குறியீடுகள் அல்லது எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கான அடையாளங்கள் தான் இந்த சார்ட். இந்த உச்சரிப்புக்கான அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்க எழுத்துக்களை நோக்கி போகலாம், எழுத்துக்களை ம், உச்சரிக்கிறதுக்கு போகலாம். சரியா? இப்போ குர்ஆன்ட எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு அடிப்படையான அந்த அடையாளங்கள், அந்த குறியீடுகள் எங்களுக்கு குழப்பம் இல்லாம தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த பாடம். விளங்கினா? உங்களோட வாட்ஸ்அப்புக்கு இந்த சார்ட் வராது. எங்க இருக்கும் இந்த சார்ட்? எங்க போயிட்டு பார்ப்பீங்க? உங்களோட ம். எஸ் யூடியூப். எங்களோட சேனல்ல. உங்களோட யூடியூப் சேனல்ல தான் இந்த சார்ட்ல வார வடிவங்கள், இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும். நீங்க போயிட்டு உங்களோட யூடியூப் சேனல்ல இருந்தே பாடத்துல ரெக்கார்டிங் எடுத்து இந்த சவுண்ட் அப்படியோ இல்லாமல் ஆக்கிட்டு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழையாதான். இந்த நாலு பிழையும் வராம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் ம், எனக்கு பிழை இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து என்ன சரி என்ன சரி அதான் அந்த ஒர்க் வந்து உங்களோட ரெக்கார்டிங்கை போயிட்டு கேட்டு இந்த ஒர்க்ட ஸ்டைல் எப்படி வருது என்ற ஃபுல்லாகவே உங்களோட ரெக்கார்டிங்கில் சேவ் ஆகிக்கும். எப்படி வருது, என்ன ஸ்பீடில் வருது, என்ன ஒழுங்கில் வருதெல்லாம் உங்களோட சேனல்ல இருக்கும். அதை போயிட்டு பார்த்து
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். 3 பிழைக்குள்ளால் சாரி 2 பிழைக்குள்ளால முழுமையாக ரெடி ஆகிட்டு நீங்கள் பாடத்துக்கு வரணும். இல்லைங்கண்ணா புஷ்பா, சவுண்ட் கிளியரா? ஓ ஓ ஹைரன் அப்போ ரெடி ஆகிட்டு வாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ